بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وأعوذ بالله من الشيطان الرجيم والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفظة ورزقكم من الطيبات. قال نبينا صلى الله عليه وسلم اطلبوا مواضع الأكفاء لنطبكم أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பேரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லவர்கள், நம் அனைவர்கள் மீது உரைத்தார்கள். தாருல் உலூம் இஸ்லாமிய மதரசா 3ஆம் ஆண்டு நிறைவு முதலாம் வருட நாசிரா சனது வழங்கும் அற்புதமான நிகழ்ச்சி அவுலியா மீராசா ஜும்மா பள்ளிவாசலின் சிறப்புக்குரிய தலைவர் ஜனாப் ஷபீர் மசூத் அவர்களினுடைய மேலான தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்விற்கு கிராத் ஓதி நிகழ்ச்சியை துவக்கம் செய்திருக்கின்ற மீராசா ஜும்மா பள்ளிவாசலின் சங்கைக்குரிய இமாம் மௌல்வி கே ஜியாவுல் ஹக் ஃபைசி ஹஸரத் அவர்கள், தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறப்புக்குரிய அவுலியா மீராசா ஜும்மா பள்ளிவாசலின் செயல் வீரர் மௌல்வி அல் ஹாஃபில் ஏ உதுமான் ஆலிம் உலவி ஹஸரத் பிறந்தகை அவர்கள், வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மதீனா நகர் ஜும்மா பள்ளிவாசலுடைய சிறப்புக்குரிய இமாம் மௌல்வி அல் ஹாஃபில் ஹசன் கனி மிஸ்பாய் ஹஸரத் அவர்கள், துவக்க உரை ஆற்றியிருக்கிற மணக்கால பள்ளிவாசலின் சங்கைக்குரிய இமாம் மௌல்வி ஏ அப்துல் கனி உலவி ஹஸரத் அவர்கள், வாழ்த்துறை வழங்க வருகை தர இருக்கின்ற சங்கைக்குரிய தென்காசி மாவட்ட ஜமாத் உலமா சபையின் தலைவர் எம்.ஐ. ஷம்சுத்தீன் ஆலிம் உலவி ஹஸரத் அவர்கள், மௌல்வி சர்தார் முஹைதீன் ஃபைசி ஹஸரத் அவர்கள், எம். அப்துல் அலீம் ஃபைசி ஹஸரத் அவர்கள், அன்சாரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌல்வி எம். முகமது மீரான் அரூசி ஃபாசில் மலாஹி ஹஸரத் அவர்கள், பட்டம் வழங்கி சிறப்பு பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மதரசைய நிஸ்வான் மன்னடி முதல்வர் மௌலானா கே எம் முகமது யூசுப் ரஷாதி ஹஸரத் அவர்கள், நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற தாருல் உலூம் பெண்கள் மதரசாவின் பொறுப்பாசிரியர் மௌல்வி ஹாஃபில் எம். ஜாகிர் ஹுசைன் ஆலிம் நூரி ஹஸரத் அவர்கள், துஆவோடு நிறைவு செய்ய இருக்கின்ற அவுலியா மீராசா ஜும்மா பள்ளிவாசலின் இணைச் செயலாளர் சங்கைக்கு மென்மைக்குரிய அன்பு சகோதரர் மௌல்வி ஹாஃபில் எஸ்.எம்.ஏ. இன்ஜாமுதீன் அல்தாஃபி ஹஸரத் பிறந்தகை அவர்கள், சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அவுலியா மீராசா பள்ளிவாசலினுடைய சிறப்புக்குரிய நிர்வாக பெருமக்கள், தாருல் உலூம் இஸ்லாமிய மதரசாவினுடைய சிறப்புக்குரிய நிர்வாக பெருமக்கள், சங்கைக்குரிய ஜமாத்தார்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள், உங்கள் யாவருக்கும் எனது உலகணிந்த நன்றியினை சலாமின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி எனது வார்த்தைக்கு வருகை தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு மார்க்க ஞானம் என்ற இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவர்களின் மூலம் ஒரு சிறந்த ஒழுக்கமான சமுதாயத்தை பெற்றிட முடியும் என்ற ஒரு சிறந்த எண்ணத்தில் தான் இஸ்லாமிய மதரசாக்கள் ஆங்காங்கே ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கின்றது. நம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் மார்க்க ஞானத்தின் அடிப்படையில் அற ஒழுக்கங்களை போதிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள், குறிப்பாக தாய்மார்கள். நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள், தாய்மார்கள்
மார்க்க ஞானங்களை, ஒழுக்கங்களை கற்று அறிந்து அதன்படி நடப்பார்கள் என்று சொன்னால் அவர்களின் மூலமாகத்தான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற போது, ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கமான இந்த மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற போது அந்த பெண்ணின் மூலம் அந்த குடும்பம், அந்த சமூகம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. நபிமார்களாக பெண்கள் வரவில்லை, ஆனால் நபிமார்களை பெற்றவர்கள் பெண்கள் தான். நல்லவர்களை உலகத்தில் உருவாக்கியவர்கள் பெண்கள் தான். ஆகையினால் தான் நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு கட்டாயமாக மார்க்க ஞானத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளம் வயதுடைய இஸ்லாமிய பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒழுக்கமான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கல்வியை கற்ற பிறகு அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். குழந்தையின் வளர்ப்பும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்று நமது சமூகத்திலே, நமது ஊர்களிலே, நமது ஜமாத்துகளிலே நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், மார்க்கத்துக்கு முரணாக நடப்பதற்கு பெரும் காரணமாக இருப்பது பெண்களினுடைய சரியான மார்க்க அடிப்படையில் வளர்ப்பு இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை நீக்குவதற்காகத்தான் தாருல் உலூம் இஸ்வால் மதரசா அச்சம்புதூரிலே ஜமாத்தார்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பெண்மணிகளுக்கு நாசிகா என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சிறுமிகளுக்கு, இஸ்லாமிய குறைந்த வயதை உடைய பெண்களுக்கு இந்த அளவுக்கமான குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆலிமாக ஆக்க வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. பெண்கள் மார்க்க ஞானத்தை கற்றறிந்த ஆலிமாவாக தான் கற்றதின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பெண்ணாக மாறிவிட்டால் அவர்களின் மூலமாக மகத்தான ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக பெண்களின் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டியது. அவர்கள் நல்லொழுக்கமுடையவர்களாக இருந்தால், இறை அச்சமுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தனது கற்பை, தனது மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்கு இடையூறு அளிக்கக்கூடிய சைத்தானியத்தான குணமுடைய எவர்கள் அணுகினாலும் அவர்களிடமிருந்து அவர்கள் இறைவன் கிருபையால் தப்பித்து விடுவார்கள். உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நமக்கெல்லாம் தெரியும், தியாகத்தின் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தியாகத்தின் குடும்பம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று நபர்களும் தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஹஜ்ஜுடைய பெருநாள், அதனுடைய அமல்கள், ஹாஜிகள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுடைய தியாகத்திற்கு பின்னால், ஜம்சம் என்ற மகத்தான நீரூற்றுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் தியாகம் இருந்திருக்கிறது. அவர்கள்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் மாநகரிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த பொழுது அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இரண்டு நபர்கள் தான். ஒருவர் அவர்களின் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் அவர்களுடைய செச்சா மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம். பல ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தும் அந்த மக்கள் அந்த நபியினுடைய ஏகத்துவ கொள்கையை ஏற்காமல் ஒரு கட்டத்திலே அவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பிறகு இப்ராஹிம் நபி நினைக்கிறார்கள், நாம் இந்த பூமியிலே உட்கார்ந்து அல்லாஹ் ஒருவன் என்ற தௌஹீதை போதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்கள் அதற்கு இசையக்கூடியவர்களாக இல்லையே, இந்த மார்க்கத்தை ஏற்கக்கூடியவர்களாக இல்லையே, மாறாக இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். இனிமேல் இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று எண்ணி நபிமார்கள் வாழ்ந்து இருக்கின்ற பாலஸ்தீனத்தை நோக்கி அவர்கள் புறப்படுகின்றார்கள். தனது சொந்த ஊரை
அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். இஸ்லாமிய சரித்திரத்தில் முதல் ஹிஜ்ரத் செய்த பெருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தனது மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு பகுதிக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்கு அனுப்பி விடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற இடைவெளியிலே எகிப்து என்ற ஒரு நாடு வருகிறது. அதிலே ஒரு பகுதி அநியாயக்காரனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானியர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அங்கே அதிகம் இருக்கிறார்கள். இறை மார்க்கத்துக்கு எதிரானவர்கள், அனைவருமே காபீர்களாக இருக்கக்கூடிய பகுதி. இவர்களுக்கு ஆட்சி செய்கின்ற மன்னர் ஒரு அநியாயக்காரன். இன்னும் சொல்ல போனால் பெண் சபலத்துக்கு உள்ளானவர். அவர் எந்த ஒரு அழகான பெண்ணை பார்த்து விட்டால் அனுபவிக்காமல் விடமாட்டார். இந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவன் தான் இந்த அரசன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஊரின் வழியாக செல்கின்ற போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, ஓ வாலிபரே, நீங்கள் வெளியூர்காரன் மாதிரி தெரிகிறது, உங்களுடைய மனைவி பேர் அழகியாக இருக்கிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிலும் அழகிலும் மிகச்சிறந்த பெண்மணியாக திகழ்ந்தார்கள். பேர் அழகியாக ஒளிர்ந்தார்கள். அவர்களுடைய பேர பிள்ளைதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றால் அவர்களின் அழகை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவ்வளவு பெரிய அழகு உள்ளவர்கள். இப்ராஹிம் நபியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரின் வாசிகளில் ஒருவர் சொன்னார், இந்த ஊரினுடைய மன்னர் பெண்களின் சபலம் உள்ளவர். இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்து விட்டார் உடனே கவர்ந்து விடுவார். நீங்கள் எப்படி தப்பிக்க போகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும்? அந்த நபர் சொன்னார், பொதுவாக அவன் இன்னொருவனின் மனைவியாக இருந்தால் அவனை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை எடுத்துக் கொள்வான். அல்லது அந்த பெண்மணி ஒருவனுக்கு சகோதரியாக மகளாக இருந்தால் தந்தையை அந்த சகோதரனை பற்றி விட்டுவிட்டு அந்த பெண்ணை கவர்ந்து கொள்வான் என்று ஒரு விஷயத்தை இப்ராஹிம் நபி அறிந்து கொள்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஊரை கடக்கிற நேரத்தில் இந்த செய்தி அந்த மன்னனுக்கு தெரிகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த மன்னன் உடனே இப்ராஹிம் நபியை அழைத்து வர சொல்கின்றார். இப்ராஹிம் நபி அழைத்து வரப்படுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரிடம் செல்வதற்கு முன்னால் தன் மனைவி இடத்திலே சொன்னார்கள், என் அன்பு மனைவியே, இந்த ஊர்ல ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. பொன்னையும் எண்ணெயும் தவிர இது அனைத்து மக்களும் முஸ்லிம்கள் அல்ல, காபீர்கள். அந்த மன்னர் என்னிடத்தில் நீ யார் என்று கேட்பான். நான் என்னுடைய மனைவி என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய சகோதரி என்று சொல்வேன். ஒன்றையும் அழைத்து கேட்டால் நீ அவ்வாறுதான் சொல்ல வேண்டும். காரணம், கணவனாக இருந்தால் அந்த கணவனை கொலை செய்து விடுவான். சகோதரனா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் கொலை செய்யாமல் அனுப்பி விடுவான். அதனால் இப்ராஹிம் நபி இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். இறைவன் பாதையை செல்கின்ற இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்து விட்டது என்று கவலை அடைந்தவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரை அழைப்பின் பேரில் செல்கிறார்கள். மன்னர் கேட்கிறார், யார் அந்த பெண்மணி? என்னுடைய சகோதரி என சொல்கின்றார்கள். அது ஒரு பொய் தான், ஆனால் ஒரு பாதுகாப்பிற்காக சொல்லப்படுகின்ற ஒரு பொய். உடனே அந்த மன்னர் இப்ராஹிம் நபியை அனுப்பிவிடுகின்றார். நீ இந்த ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்று அனுப்பிவிடுகின்றார். அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார். இப்பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து வரப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனைக்கு வெளியிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண் கலந்து அழைகின்றார்கள், யா அல்லாஹ், ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிற நேரத்தில் இவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. என் மனைவியை இந்த அக்கிரமக்கான மன்னனிடமிருந்து நீ பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்கின்றார்கள்.
அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்க வேண்டும் என நினைக்கின்றார். சாரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள், என்னை நான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று. தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை வைத்து ஒளி செய்கின்றார்கள். ஒளி செய்துவிட்டு 2 ரக்காத்து தொழுகின்றார்கள். 2 ரக்காத்து தொழுது விட்டு தன் கையை உயர்த்தி கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன் குன்த ஆமன்து பிக பி ரசூலிக, யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். பி ரசூலிக, உன்னுடைய தூதர் என்னுடைய கணவரை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஃபஅர்சல்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி, என் கணவரை தவிர எவரிடத்திலையும் எனது மானத்தை நான் பறிகொடுக்கவில்லை, என் கணவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை. ஆகவே யா அல்லாஹ், வலா துஸல்லித் அலைய ஹாதல் காஃபிர, வலா துஸல்லித் அலைய ஹாதல் காஃபிர, இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே என்று 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள். தொழுகை முடிந்தது. உடனே அந்த மன்னன் அந்த பெண்ணை அரவணைக்க வருகின்ற போது அவன் கரங்களும் உடலும் செயலிழந்து கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இப்படியே அவன் விட்டுவிட்டால் செத்து விடுவானே, என்ன செய்வது? அவன் கதறுகிறான், என்னை காப்பாத்து, என்னை விட்டுவிடு, நான் உன்னை விட்டு விடுகின்றேன். சாரா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, இவன் செத்து போயிட்டா இந்த அறையில் நானும் இவனும் தான் இருக்கிறோம், மக்கள் எல்லாம் மன்னரை கொண்டது சாரா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சந்தேகப்பட்டுவாங்கன்னு சொல்லி அவனை விடுவித்து விடுகின்றார். அல்லாஹ் துஆ செய்றாங்க, அவன் எழுந்து விடுகின்றான். ஆனாலும் அவனுடைய அந்த பெண்களின் மீது உள்ள ஒரு சபல புத்தி அவனை விட்டு வைக்கவில்லை. மீண்டும் அவர்களை அரவணைப்பதற்கு நெருங்குகின்றான். அப்பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அவன் கீழே விழுந்து காக்கா வலிப்பு நோய் வந்தவனை போல அவன் சுருண்டு விடுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் அவன் மௌத்துக்கு நெருக்கமாய் விடுவானோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவனுடைய நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுதும் அவன் கெஞ்சுகிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், எழுந்து விடுகிறான். 3வது தடவையும் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது இந்த பேர் அழகியை அடைந்து விட வேண்டும் என நினைக்கிறான். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அவன் விழுந்து விடுகின்றான். மௌத்துக்கு நெருக்கமாய் விடுகின்றான். கதறுகிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், இவன் செத்து விட்டால் மக்கள் என்னை சந்தேகப்படுவார்கள், நான் தான் இவனை கொலை செய்தேன் என்று. உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய அவன் ஏற்பட்ட 3 நிலைகளிலேயும் ஏற்பட்ட அபாயகரமான ஒரு ஆபத்தை நினைத்து ஒதுங்கி கொண்டவனாக தனது அதிகாரிகளை அழைக்கிறார். அந்த அதிகாரிகளை அழைத்து சொல்கிறார், ஓ அதிகாரிகளே, ஒன்னாகி மா அர்சல்தும் இலக்கிய சைத்தானன், நீங்க சைத்தானை என்னிடத்தில் அழைச்சி வந்திருக்கீங்க. அவன் சொல்றான், வந்து நீங்க மனித பிறப்பில் உள்ளவங்க அழைச்சிட்டு வரல, சைத்தான் ஜின்கள் உள்ளவங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அவன் கிட்ட என்னால் நெருங்க முடியவில்லை. இப்ராஹிம், இப்ராஹிம் இருக்கிறாரே, அவரின் பக்கம் அனுப்பி விடுங்கள். ஹாஜர், என்னுடைய இன்னொரு அடிமையான ஹாஜரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என சொல்லுகின்றார். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வருகின்ற போது பார்க்கிறார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கண்கலங்கி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். என் மனைவியை காப்பாத்து யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்கிறாங்க. உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் என்ற நிகழ்வை சொல்ல அந்த இடத்திலிருந்து 2 பேரும் சென்று விடுகின்றார்கள். அந்த அநியாயக்கார மன்னன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பெண்ணை அடிமையாக கொடுக்கின்றார். சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை தன் கணவருக்கு திருமணம் முடித்து வைத்து அதன் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த பல்வேறு சோதனைகள் நடக்கிறது, பல தியாகங்கள் ஏற்படுகிறது. இந்த பின்னணியிலே அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் பல்வேறு படிப்பினைகள் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதில் சிலது என்ன தெரியுமா? சாரா அலைஹிஸ்ஸலாம் பத்தினித்தனமான பெண்மணி, தன் கணவனுக்கு துரோகம் செய்யவில்லை. இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒவ்வொரு
ஆனால் இன்று நம்முடைய சமுதாய பெண்களை நினைத்து பார்க்கின்ற போது கவலைப்படுகின்ற சமுதாய பெருமக்களை சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு மகத்தான பண்புதான். தன் கணவனுக்காக வாழ்ந்தார்கள். தன்னுடைய அழகை, தனது உடலை, தன் கணவனை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் காட்டியது இல்லை. இப்படிப்பட்ட பத்தினித்தனமான ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அல்லாஹ் உடனே துஆ கபூல் செய்யும். துஆ எப்போ கபூல் ஆகும்? நம்ம ஹராமான பாவங்களை செஞ்சுக்கிட்டு துஆ கேட்டா துஆ ஒருபோதும் கபூல் ஆகாது. ஒரு பெண்மணிகள் பத்தினித்தனமான பெண்ணாக இருந்து அவர்கள் கையேந்தி விட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செய்யும். அவங்க அந்த பத்தினித்தனமான பெண் சாரா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அல்லாஹ் துஆ கேட்கறதுக்கு முன்னாடி ஒளி செய்றாங்க, 2 ரக்காத்து தொழுறாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு ஆபத்து வந்து விட்டது, என்ன செய்யணும்? ஒளி செய்யணும், 2 ரக்காத்து தொழுகணும். தொழுகையை ஒழித்து அல்லாஹ்விடம் கேளுங்க. நமக்கு இது ஒரு முன்மாதிரி. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறது ஒரு அழகான ஒரு முன்மாதிரி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒளி செய்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க. ஒண்ணு, நாம் பாவங்கள் செய்யாத நன்மைகள் செய்கின்ற மக்களா இருக்கணும். இன்னொன்று, தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்குமானால் அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடும். இங்க சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவியை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த மன்னனால் நெருங்கவே முடியவில்லை. காரணம், அவர்கள் பத்தினித்தனமான பெண்கள். இதை ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், சாரா அலைஹிஸ்ஸலாத்தை போல நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்க வேண்டும். நம்முடைய மதரசாவிலே பெண்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம். பெண்கள் தங்களது மான விஷயத்திலே, கற்பு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நெருப்பை போன்று இருக்கணும். எவன் வந்தால் கருதிடணும். அது மாதிரி இருந்தா நம்முடைய சமுதாயத்தில் பாவங்கள் பெருகுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்ன? நேற்று என்னிடத்தில் ஒரு வழக்கு வந்தது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பெண்மணி தான். ஒரு வழக்கு வருது. கணவன் வாரான், மனைவி வாராங்க. கணவன் வீட்டார்கள் என்னிடத்தில் சொன்ன அந்த விஷயம் ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த பெண்மணி இருக்கா தெரியுமா, மனைவியா இருக்கக்கூடியவர், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. இந்த தாய் அந்த பெண் குழந்தையும் அழைத்துக் கொண்டு ஒரு மாற்று மத சகோதரன் போய் வாழ்ந்து அவன் மூலம் ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்திருக்கிறார். 1.5 வருஷமாக கணவனை விட்டுட்டு, கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு, கணவனை விட்டுட்டு போய் மாற்று மதத்தை சார்ந்தவருடன் அந்த கொள்கையிலே இருந்து கொண்டு இந்த கணவன் மூலம் பெற்ற அந்த பெண்ணையும் அதே அடிப்படையிலே, அதே கலாச்சாரத்திலே வளர்த்துக் கொண்டு மாற்று மதத்தினருடன் வாழ்ந்து கொண்டு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறார். ஆகவே இவனிடமிருந்து எனக்கு மனவிலக்கு பெற்றுத் தாருங்கள் என்று ஒரு முஸ்லிம் இளைஞர் வந்து கேட்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நமது சமுதாய பெண்மணிகள் எப்படி இருக்காங்க பாருங்க. கணவனுக்கு துரோகம் செய்வது, பெத்த மகளை காபிரா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈமானுடைய சூழலுக்கு எதிராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்று மதத்தவருடன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் இப்பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு காபிரா ஆயிட்டாங்க. அப்போ இப்படி நமது முஸ்லிம்கள் நிறைந்த ஊர்ல உள்ளது. இது முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய தென்காசி மாநகரில அவங்க நேற்று வந்தது. அப்படியே கண் கலங்கிட்டேன். அந்த பெண்ணை சத்தம் போட்ட, என்னமா உன் கணவனுக்கு நீ துரோகம் செஞ்சிருக்கிய, இப்படி விபச்சாரமான வாழ்க்கை நீ வாழ்க்கைய, காசுதான் வாழ்ந்துட்டு இருக்கிய, நீ இறந்துட்ட, உன்னுடைய நிலை என்ன வரும்? அவங்க பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. உங்களை அல்லாட்ட கடுமையான தண்டனை இருக்கு. உங்க பிள்ளை நீங்க எப்படி வளர்த்திருக்கீங்க பாருங்க. இது நம்ம நேர கண்கூடாக பார்த்தது. இப்படி எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஈமானை இழந்து தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு மார்க்கத்திற்கு கேவலம் ஏற்படும் வண்ணம், மார்க்கத்திற்கு பங்கம் ஏற்படும் வண்ணம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் தான் இப்படிப்பட்ட பெண்களையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று அற்புதமான தாருல் உலூம் பெண்கள் மதரசா நாம் முதல் முறையிலே பெண்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. சிறந்த பெண்மணி யார் தெரியுமா? மானத்தை பாதுகாக்கக்கூடியவன்,
கற்பை பாதுகாக்கக்கூடியவள், கணவனுக்கு துரோகம் செய்யாதவள். கணவனுக்கு ஒரு பெண் துரோகம் செய்து விட்டால் அந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகிவிடும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதரும் எச்சரிக்கின்றார்கள். அன்புமிக்க சமுதாய பெருமக்களை, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அபு அஸ்வத் துவைலி ஒரு மிகச்சிறந்த ஒரு இமாம். அபு அஸ்வத் துவைலி ஒரு சிறந்த இமாம். அவர்கள் நிறைய மக்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. பெரிய அறிஞர், பெரிய தத்துவதாரி. தன்னுடைய ஆண் மக்களை பூரா, ஆண் மக்களையும் பெண் மக்களையும் நல்ல முறையில் வளர்த்து ஆலிமாவாக ஹாஃபிஸாக ஆக்கியிருக்கிறார். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க இறக்கிற நேரத்தில் கடுமையான நோய் வந்து இறப்பின் மடியிலே இருக்கின்ற போது அவர்களை சுற்றி அவருடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். தந்தையை சுற்றி அவருடைய குழந்தைகள் இருந்து கலங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து தந்தை சொன்னார், அபு அஸ்வத் துவைலி என்று சொல்லக்கூடிய அந்த தந்தை சொன்னார், என் அருமை குழந்தைகளே, அர்சல்து இலைக்கும் சிகாரன் மக்கிபாரன் கபரன் தப்பூன. என் அருமை குழந்தைகளே, நான் உங்களை சிறுவர்களாக இருக்கின்ற போது, என் அருமை குழந்தைகளே, நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது உங்களுக்கு நான் உபகாரம் செய்திருக்கிறேன். நீங்கள் பெரியவர்களாக இருக்கும் போது உபகாரம் செய்திருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலும் நான் உபகாரம் செய்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்பொழுது குழந்தைகள் கேட்டாங்க, என் அருமை தகப்பனார் அவர்களே, அகசந்த சிகாரம் கிமாரம், நாங்கள் சிறுவராக இருக்கும் போது எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கீங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது எங்களுக்கு பேர் வச்சிருக்கீங்க, நல்ல முறையில் எங்களை வளர்த்திருக்கீங்க, எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் பெரியவர்களாக இருக்கின்ற போதும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நாங்கள் பெரியவர்களாக இருக்கும் போது எங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க. எங்களை நல்ல வளர்த்து மக்களுக்கு மத்தியில எங்களை எல்லாம் மார்க்க சேவை செய்கின்ற ஆளுங்களாக ஆக்கி அதை பார்த்து நீங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போதும், நாங்கள் வாலிபர்களாக இருக்கின்ற போதும் எங்களுக்கு நீங்கள் உதவி என்ற உபகாரத்தை செய்தீர்கள். நாங்கள் உலகத்தில் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு உபகாரம் செய்ததாக சொல்கின்றீர்களே, அது எப்படி? நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் எங்களுக்கு உபகாரம் செய்வதாக சொல்கின்றீர்களே, அது எப்படி என்று கேட்ட பொழுது அபு அஸ்வத் துவைலி என்ற பேர் அறிஞர் கண் கலங்கி அழுகின்றார், தேம்பி தேம்பி அழுகின்றார். நீங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போதும், நீங்கள் வாலிபர்களாக இருக்கின்ற போதும் உங்களுக்கு நான் செய்த உதவிகள், உபகாரங்கள், கல்வி ஞானங்கள், பொருள் உதவிகள், இவைகள் அனைத்தையும் விட நீங்கள் பிறப்பதற்கு முன்னால், நீங்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் உங்களுக்கு நான் செய்த உபகாரம் மிக சிறந்த உபகாரம். அதை நினைத்துதான் அடைகிறேன். அது என்ன உபகாரம் தெரியுமா? உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாயார், உங்களை பெற்றெடுத்த உங்களின் தாயார், என் அருமை மனைவி, அவர்கள் இறந்து விட்டார்கள். நான் இறக்கிற நேரத்தில் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் இந்த அளவு சிறந்து வழங்குவதற்கு என்ன காரணம்? உங்களின் தாயை நான் மனைவியாக தேர்ந்தெடுத்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழியை சொல்லி காட்டுவார்கள். அதாவது உத்துலுபுல் மவாதியல் அக்குபாய் லினுதுபின், நபி அவருடைய ஒரு அற்புதமான பொன்மொழி. உத்துலுபுல் மவாதிய அல் அக்குபாய் லினுதுபின், நீங்க திருமணம் முடிக்க போறதா இருந்தா, நீங்கள் திருமணம் முடிப்பதா இருந்தா ஒரு நல்ல பெண்மணியை, ஒரு ஒழுக்கமான பெண்மணியை, உங்களுக்கு பொருத்தமான நல்ல தீவுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குடும்பாவை அவர்கள் கருவறையில் வையுங்கள். சொல்றாங்க, நீங்க திருமணம் முடிக்க போறீங்கன்னா, நீங்க திருமணம் முடிக்கிற பெண் எப்படி இருக்குன்னு தெரியும்.
தெரியுமா? ஒழுக்கமான இறை அச்சமுள்ள பெண்ணாக இருக்கிறோம். நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக அந்த பெண்மணி இருக்கின்ற போது உங்களுக்கு தோதுவான, உங்களுடைய குடும்பத்துக்கு தோதுவான, உங்களுடைய சமூகத்துக்கு தோதுவான தீனுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் மனமுடைத்து அந்த பெண்ணிடத்தில் இல்லற வாழ்க்கை நடத்தி உங்களுடைய நுத்துபாவை, உங்களுடைய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த நுத்துபாவை அந்த பெண்ணின் கருவறையில் வையுங்கள். அந்த தாய் உங்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார். உங்களது பேர பிள்ளைகள் வரைக்கும் சந்ததி வரும். இப்படி ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியை சொன்னார்கள். நான் அழகை பார்க்கவில்லை, செல்வத்தை பார்க்கவில்லை, என் குடும்பத்துக்கு தோதுவான, என் ஈமானுக்கு தோதுவான, இறையச்சம் உள்ள, குர்ஆனுடைய ஞானத்தை, ஹதீஸை, ஒழுக்கமிக்க இந்த கல்வியை பெற்றிருக்கிற உங்கள் தாயை நான் மனைவியாக பெற்றிருக்கிறேன். உங்கள் தாயை மனைவியாக நான் தேர்வு செய்தேன். இது சிறந்த உபகாரம் இல்லையா என்று நினைக்கின்ற போது அதை தாயின் நினைவை தந்தை நினைவுபடுத்திய உடனே அருகில் இருந்த அந்த குழந்தைகளும், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் தாயை நினைத்து ஆட ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் மூத்துக்கு நெருக்கமாக இருக்கிற தந்தையை நினைத்து அழுகின்றார்கள், இன்னொரு பக்கம் இறந்து போன தன் தாயை நினைத்து அழுகின்றார்கள். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மார்க்க பற்றுள்ள ஒழுக்கமான தாய் தந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அவர்கள் உலகத்தை விட்டு செல்கின்ற போது கண் கலங்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் எங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்தார்களே, மார்க்க ஞானத்தை கற்றுத் தந்து வளர்த்தார்களே, ஈமானின் அடிப்படையில் வளர்த்தார்களே. இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் எங்களை பிள்ளைகளாக பிறக்க வைத்தாரே என்று நினைத்து அவர்கள் அழ வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு பிறக்கின்ற நல்ல குழந்தைகளாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான முன்மாதிரியை தான் அபூ அஸ்வத் துவைலி இறக்கிற நேரத்தில் தன் குழந்தைகளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சமுதாய பெருமக்களே, இன்று நாம் அப்படிப்பட்ட பெண்களை இன்று பார்க்க முடியுமா? கொஞ்சம் எண்ணி பாருங்க. மார்க்கம் கற்றுள்ள ஒழுக்கமான பெண்ணா இருக்கிறோம். நாம இன்னைக்கு படிச்சிருக்காங்களான்னு பார்க்கிறோம். பெண் எவ்வளவு படிச்சிருக்கா அதைத்தான் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் காதல், அந்த அடிப்படையில் மாற்று மதத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். நம்மகிட்ட வருது இஸ்லாமாக்கி கல்யாணம் முடிப்பதா சொல்றாங்க. ஆனால் குழந்தைகளை பெற்றதற்கு பின்னால் அந்த பெண்மணி இந்த கணவனை வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது பிறந்த 2 குழந்தைகள் அந்த பெண்ணோடு செல்கின்ற போது காபிராகவே செய்கின்றார்கள். இது நடக்குது. இங்க வந்து பேசுறாங்க, குழந்தையை கொண்டு போயிட்டாங்களே, அந்த மதத்தில் வளர்ப்பாங்களே, இதுதான் ஆரம்பத்தில் சொல்றாங்க காதல் பண்ணாத. இஸ்லாம் திருமணத்திற்கு முன்னால் காதலை ஹராம் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதும் பேசுவதும் ஹராம். நீங்க என்ன நடக்குது சமூகத்தில்? கொஞ்சம் எண்ணி பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. இந்த காதல் செஞ்ச அந்த கல்யாணங்கள் நிலைக்கே வந்துட்டோம். அந்த அளவுக்கு சமூகம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. இதை திருத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? கலாச்சார சீரழிவினால் ஒழுக்கம் கெட்டு போய் அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி வளரும்? போதைக்கு அடிமையாய் சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் இழிவை கேவலத்தை ஏற்படுகின்ற விதத்திலே எத்தனை இளைஞர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாய் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு மோசமான நிலையை அகற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு? யாரும் தட்டி கழிக்க முடியாது. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், மறுமையிலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த தாருல் உலூம் பெண்கள் மதரசா நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மதரசாவின் நோக்கம் ஒழுக்கமான பெண்மணிகளை உருவாக்க வேண்டும், மார்க்கப்பட்டுள்ள பெண்களை உருவாக்க வேண்டும். திருமணத்துக்கு பின்னால் கணவன் மனைவியை, மனைவி கணவனை காதலிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் சட்டம், திருமண நடைமுறை. திருமணத்துக்கு முன்னால் ஒருவன் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் இப்பொழுதுதான் பார்க்க அனுமதி, பார்ப்பதற்கு அனுமதி, பேசுவதற்கு அனுமதி. அதற்கு முன்னால் கிடையாது. திருமணம் முடித்து விட்டால் அன்பை கொட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவியின் மீது, மனைவி
அன்புல கூடுதல் இருக்கும், குறைதல் இருக்கும். ஆனா முஹப்பத் என்பது பரிபூர்ணமான அன்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாம் பேர்ல, சாரா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல வைத்த அந்த அன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு. அதனால்தான் திருமணத்தில் நம்ம துஆ கேட்போம், யா அல்லாஹ் நபிமார்களுக்கும் அவருடைய துணைவிமார்களுக்கு மத்தியிலே நீ அன்பான வாழ்க்கை கொடுத்தாயே, அந்த அன்பை இவர்களுக்கு கொடுப்பாயாக. அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அன்பை கேட்கிறோம், கஷ்டத்தை கேட்கிற அன்பை கேட்கிறோம். எந்த நபிமார்களும் தங்களுடைய மனைவியை தலாக் விட்டதாக வரலாறு கிடையாது. எவ்வளவு பெரிய மோசமான மனைவியாக இருந்தாலும் மனைவியை ஏற்று வாழ்ந்தார்கள். இங்க என்ன நடக்குது கொஞ்சம் எண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை இல்ல, வீட்டுல பல நாட்கள் அடுப்பே எரியாது. அந்த அளவு வறுமையான நேரத்தை மறுவிக்காத உலகத்தில் வாழ்ந்தார்களே. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த ஒழுக்கமான இஸ்லாத்தை, அற ஒழுக்கமான மார்க்கத்தை நமது பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். தாருல் உலூம் பெண்கள் மதரசா கண்டிப்பாக இந்த அருமை சமுதாய பெருமக்களை நாம் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்றால், பாவங்கள் என்ற சைத்தானை விரட்ட வேண்டும் என்றால், நன்மைகள் என்ற நன்முத்துக்களை ஜொலிக்க செய்ய வேண்டும் என்றால் மதரசாக்களை உருவாக்கி அந்த மதரசாக்களின் மூலமாக வருகை தருகிற அந்த பெண்களுக்கு ஈமானை போனீங்கள், இறை நம்பிக்கையை போனீங்கள். அவர்களின் மூலமாக சமூகம் மேம்படும், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் வளரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, என்னையும் இந்த புனிதமான நிகழ்ச்சிக்கு பேச வேண்டும் என்று அழைத்த நமது அவுலியாசா மீராசா பள்ளிவாசலுடைய சங்கேக்குரிய ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், தாருல் உலூம் பெண்கள் அரபி மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நான் உங்களுக்கு மத்தியிலே சொன்ன 2 சம்பவங்களை நினைத்து அதிலே படிப்பினைகளை பெற்று இந்த மதரசாவை சிறப்பாக நடத்துமாறு நானும் அதற்கு துஆ செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு என் வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.